Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த 2024ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் பாகிஸ்தானில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் இம்ரான்கானின் பிடிஐ கட்சி ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வென்றனர். ஆனால் குறைந்த இடங்களிலேயே வெற்றி பெற்ற பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் பாகிஸ்தான் முஸ்லிம் கட்சியும் கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றிவிட ஷெபாஸ் ஷெரீப் பிரதமரானார். ஆனால் தேர்தலில் முறைகேடு நடந்ததாக இம்ரான்கான் கட்சி தொடர்ந்து குற்றம் சாட்டி வர அது பெரிதாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் பாகிஸ்தானில் பிரபல ஆங்கில பத்திரிகையான டான் முன்வைத்த குற்றச்சாட்டால் மீண்டும் விவாதம் கிளம்பியுள்ளது. பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டி டான் பத்திரிகை அறிக்கை சமர்ப்பிக்க அதை தேர்தல் கண்காணிப்பு குழு எரித்துவிட்டதாக வெளியான செய்தி பிரச்சனையை பூதாகரமாக்கியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்துள்ள இம்ரான் கட்சி தேர்தல் கண்காணிப்பு குழு நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதி அறிக்கையை ஏன் இன்னும் சமர்ப்பிக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளது. இதனிடையே தேர்தல் கண்காணிப்பு குழுவின் இறுதி அறிக்கை சமூக வலைதளங்களில் கசிந்துவிட அதுவும் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றிய கதையாக மாறியுள்ளது. தேர்தல் கண்காணிப்பு குழு தரப்போ தங்களது அறிக்கை அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்திடம் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த மாதம் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் எனவும் தெரிவித்துள்ளது. இணையத்தில் அறிக்கை கசிந்தது தொடர்பாக அந்த குழு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இணையத்தில் கசிந்த அறிக்கையில் பிடிஐ கட்சி உறுப்பினர்களை கைது செய்து அவர்களின் தேர்தல் பரப்புரையை பிசுபிசுக்க செய்யும் சதிவேலை நடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பரப்புரைக்கு அனுமதி மறுத்து இணைய சேவையை துண்டித்து இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தும் கருத்து கூறியுள்ள இம்ரான் கட்சியினர் தேர்தலுக்கு முன்னும் பின்னும் முறைகேடு நடந்ததாக பாகிஸ்தான் தெஹ்ரிக்-இ-இன்சாஃப் கட்சி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு வலுவான ஆதாரம் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். நிச்சயம் சட்ட ரீதியான நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாகவும் அக்கட்சியினர் உறுதிபட தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் ராணுவத்தின் ஆதரவு பெற்றவர்களே ஆட்சி அமைப்பதாக பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் இணையத்தில் கசிந்த அறிக்கை அந்நாட்டு அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.